ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 அதில் வால்யூம் 2 இருக்குல்ல, மேத்தமெட்டிக்ஸ். அதில் இன்டெக்ரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்லடா, அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவாக நம்ம இங்கே சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலர் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் நம்பர் 25. அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மல்டிப்ளைடு வித் 1 மைனஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதான் நான் அந்த வீடியோவில் நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா முதல் ஸ்டெப் நம்ம என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் எழுதிட்டு I இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுத போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்? 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் tan x the whole square dx. எழுதியாச்சா? இப்போ நம்ம we have to search a function. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அப்படி தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ 1 பை காஸ் ஸ்கொயரை நம்ம என்ன எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்புறம் அந்த 1 மைனஸ் டேன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை நான் என்ன பண்ணிக்கிறேன்? -2. 1 மைனஸ் டேன் எக்ஸ் கீழே இருக்கிற ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்? 1 மைனஸ் டேன் எக்ஸ் ஹோல் பவர் -2 மாறிடும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை தேடணும். அது எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கணும். அப்படி எதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணணும். அதை தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? டி அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா? எஸ், நம்ம தேடி வந்தால் இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வெளியே இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இல்லாட்டி நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம லைட்டாக மாற்றணும், மாடிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இல்லை பார்த்தீங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ 1 மைனஸ் டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் வருது. ஆனால் 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எனக்கு சீக்கன் ஸ்கொயர்னு தெரியுங்கிறதுனால இப்படி மாற்றிக்கிட்டேன். புரியுதாடா? லைட்டாக சில நேரத்துக்கு மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய தேவையும் வரும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம் அண்ட் சால்வ் இட். கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ணலாமா? சொல்லுங்கள், யாரை நம்ம டீன்னு எடுக்கணும்? 1 மைனஸ் டேன் எக்ஸ் எடுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிடி பை டிஎக்ஸ். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். 0 மைனஸ் எனிதிங் இஸ் எனிதிங். ஸோ மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் வந்துட்டா. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணணும்? டிஎக்ஸ் என்னங்கிறது எழுதணுமா? வி ஷுட் ரைட் வாட் இஸ் டிஎக்ஸ். டிஎக்ஸ் நாங்கள் கொண்டு போயிடலாம். சீக்கன் ஸ்கொயரை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாமா? கேன் வி டூ இட்? அப்புறம் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? dx is equal to என்ன வரும்? dt divided by minus secant square x. எழுதியாச்சா? கேன் யூ சப்ஸ்டியூட் இட்? இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு I is equal to என்ன வரும்? இன்டெக்ரல் ஓவர் secant square x into t பவர் -2 அப்படி தானே? ஸோ dxக்கு பதிலாக dt divided by minus secant square x. இப்போ யாரை கேன்சல் பண்ணிடலாம்? இன் கேன்சல் அவுட் சீக்கன் ஸ்கொயர் அண்ட் சீக்கன் ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ அடுத்து என்ன வரும்? இன்டெக்ரல் ஓவர் டி பவர் -2 டிடி டிவைடட் பை -1 இருக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம்? இது ஒரு கான்ஸ்டன்ட், அதில் -1 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ டி பவர் -2 இருக்குது. -1 இருந்தால் தான் பவர் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது. இது -2 இருக்கிறதுனால யூஸ் பண்ணலாம் பவர் ரூல். பவர் ரூல்னால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ண போகிறோன்னா இந்த இன்டெகிரேஷனோ டிடியோ எழுத வேண்டாம். இன்டெகிரேட் பண்ணிட்டோன்னா பவரில் ஒன்று ஆட் பண்ணுறோம். அதே எதை நம்ம ஆட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணிடலாம். பண்ண பிறகு நம்ம ஒரு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு ஒன்று எழுதலாம். ஓகேவாடா? இன்டெகிரேஷன் பண்ண பிறகு அந்த இன்டெகிரேஷன் சிம்பிளும் டிடியும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். இல்லாட்டி அது அவங்களுக்கு தெரியும், இந்த பையனுக்கு வந்து ஏதோ பண்ணியிருக்கான், தப்பாக பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ -2 + 1 என்ன? -1. ஓகேவா? ஸோ இந்த -1 இன்ட்டு -1 என்ன ஆயிரும்? +1 மாறிடுமா? ஸோ எனக்கு ரிமைனிங் யார் இருக்காங்க? வெறும் டி இருக்காங்க. டி பவர் -1 இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம்? டி பவர் -1 1/t அப்படின்னு நான் எழுதிக்கலாமாடா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் டி? டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? வாட் இஸ் டீன்னு எடுத்திருக்கோம்? டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்.
ஓகேவாடா? நான் ஒரே இதில ஓவர் ரைட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணி எழுதிட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ஃபோனில். அதனால் அதை எழுதிக்கிட்டேன். நீங்களும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டில் எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஓகே. see you in the next video. Bye. நன்றி.